இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் எதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம், மாதிரியாய் இருங்கள் என்று சொல்லி. கடந்த 3 நாட்களும் நாம் எவற்றிலெல்லாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். முதல் நாளிலே இளமை குறித்து நாம் நம்முடைய இளமையிலே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். 2வது நாளிலே வார்த்தையில் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். 3வது நாளிலே நம்முடைய நடக்கையிலே நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 4வது நாளிலே நாம் எதில் மாதிரியாக இருக்க வேண்டுமாம், அன்பில் மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால், அன்பிலே ஒருவருக்கொருவர் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே பாருங்க, வேதம் சொல்லுகிறபடி அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம இன்றைக்கி அந்த தணிந்து போகிற அன்பை நம்ம பார்க்குறோம்ல. எல்லாருக்கும் தெரியும் அந்த தணிந்து போன அன்பு. பெற்றோரிடத்துல இருக்கிற அன்பு, கணவன் மனைவியிடத்துல இருக்கிற அன்பு, நண்பர்களிடையே இருக்கின்ற அன்பு, அந்த உறவுகளிலே இருக்கின்ற அன்பெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப தணிந்து போறதை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி, அந்த அன்பிலே நீங்க மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள். இப்ப நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளிடத்துல, நம்ம பெரியவர்களிடத்துல, நம்ம குட்டி பிள்ளைங்களிடத்துல நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறோம் என்கிறதை மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பில மற்றவர்களுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். அப்பதான் நம்ம வெளியில பேசும்போது, அவன் குடும்பத்தை போய் பாருங்க, அவன் குடும்பத்துல இவ்வளவு அன்பா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பிலே மற்றவர்கள் பார்க்கும்போது அது மாதிரியாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றது. பாருங்க, இன்றைய காலத்திலே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள ஒரு அன்பு, கணவன் மனைவிக்கிடையே உண்மையான அன்பை எங்கேயுமே காண முடியலல்ல. கணவன் மனைவிக்கிடையே பெரிய பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனை வரைக்கும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் குடும்பங்களில கூட அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸ் இல்லையா? ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள். அன்னைக்கு ஒரு மேகசின்ல ஒரு சின்ன பிரதியில ஒன்று நான் வாசிக்கிறேன். இந்த டிவோர்ஸ் எங்கே நடக்குதான் பாருங்க, அநேகமாக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த தகவல் நமக்கு சொல்லுது. அவங்க தான் நிறைய பேர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் போட்டிருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து. ஏன் இந்த டிவோர்ஸ்க்கு என்ன காரணம்? அந்த கணவன் மனைவியிடையே அந்த உண்மையான ஒரு அன்பு இல்லை. அந்த இயேசுவின் அன்பு அவர்களில் பிரதிபலிக்கவில்லை. அந்த உண்மையான அன்பு அவர்களுக்குள்ளே இருந்தது என்று சொன்னால் அந்த டிவோர்ஸ்க்கு அவங்க போகவே மாட்டாங்கல்ல. அப்போ அதனால அவங்களோட பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கிறாங்க, அதெல்லாம் யோசித்து பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அன்பிலே நீங்கள் மாதிரியா இருங்கள் என்று சொல்லி. இந்த உண்மையான அன்பை இன்னைக்கு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் குடும்பமாக அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு பிறருக்கு மாதிரியா இருக்க முடியும். வேதம் சொல்கிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் இயேசுவின் சீஷர்கள் அல்லது பிள்ளைகள் என மற்றவர்கள் அறிந்து கொள்வாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வீட்டிலே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இவங்க தான்ப்பா உண்மையான இயேசுனுடைய பிள்ளைங்க, அதான் இயேசுனுடைய சீஷர்கள்னு சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அன்பிலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த வார்த்தை. இன்னைக்கு உண்மையான அன்பை நம்ம பார்க்கிறோமா? இல்லை, ஒரு மாயமுள்ள ஒரு அன்பு தான்ல. மனிதர்களுடைய அன்பு மாயமுள்ள அன்பாகத்தான் இருக்கிறது. தன்னுடைய உள் மனதிலே ஒன்றை வச்சிருப்பாங்க, ஆனால் வெளியில பேசும்போது எப்படி பேசுவாங்க? தேன் ஒழுக பேசிடுவாங்கல்ல. அவங்க உள் மனசுல இருக்கிறது நமக்கு
தெரியாது. அந்த உண்மையான அன்பு அவங்களிடத்துல இல்லை. அந்த மாயமான அன்பு தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கு. இந்த மாயமான அன்பை நம்பி ஏமாந்து போன அநேக வாலிப உள்ளங்கள் உண்டு இல்லையா? நல்லா பேசுறான், அவன் நல்லா என்கிட்ட நல்லா பேசுறான், அவன் நல்லா பார்த்துக்கேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்களாவே என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முடிவை பாருங்க, இவ்வளவு அழிந்து போகிறார்கள். சின்ன வயதிலே அநேகர் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, மாயமற்ற இந்த மாயமான உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாயமான அன்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் நீங்கள் ருசித்து வாழ்வீர்களானால் அந்த அன்பிலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க முடியும். பாருங்க, நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அந்த காயின் ஆபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம்ல. இந்த காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். அங்கு விளையிற காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறான். இந்த ஆபேல் அவன் மந்தை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆகவே அவன் என்ன செய்யறான், அவன் மந்தையில் உள்ள நல்ல ஆட்டுக்குட்டியை ஒன்று எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்த வர்றான். 2 பேருமே தன்னுடைய வயலில் விளைந்ததையும் தன்னுடைய ஆட்டு மந்தையில் உள்ளதையும் காணிக்கையாக கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாங்க. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா? காயின் என்ன விதமான இதயத்தோடு அவன் ஆண்டவருக்கு செலுத்தினான் என்று சொல்ல வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனா என்ன சொல்லுது, காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று மட்டும் வேதம் சொல்லுகிறது. என்ன காரணத்துக்காக காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்பது நமக்கு தெரியல. அப்ப இது அவன் மனசுக்கு ரொம்ப ஒரு பொறாமை உண்டு பண்ணுது இல்லையா? அவன் கூட பிறந்த தம்பி தான் அந்த ஆபேல். உடனே அவன் நயவஞ்சகமாக அவன்கிட்ட பேசுறான். சரி, அவன் என்ன நினைச்சிருப்பான், ஆபேல் நம்முடைய அண்ணன் தானே பேசுறான், நம்ம அண்ணன் தானே கூப்பிடுறான், எங்க கூப்பிடுறான், வா நம்ம வயல்வெளிக்கு போவோம், நம்ம வயல்ல போய் நம்ம ஒரு விளையாடலாம், பேசலாம், ஏதாவது சொல்லி அவன் கூப்பிட்டுருப்பான்ல நயவஞ்சகமான உள்ளத்தோடு. ஆனால் இதை கள்ளம் கபடு இல்லாமல் இதை ஆபேல் நம்பி தன்னுடைய அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட போறான். அந்த நயவஞ்சகமான பேச்சை அவன் புரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, அவன் அன்பிலே மாயமான அன்பைத்தான் தன்னுடைய சகோதரத்திலே காண்பித்திருக்கிறான். அவன் அண்ணனுடைய பேச்சை நம்பி அவன் கூட போறான். அந்த வயல்வெளியில இருக்கும்போது கூட்டி சென்று அப்படியே நல்லா பேசுற மாதிரி பேசி அப்படியே அவனை கொலை செய்கிறான். பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட அன்பு தான் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதி காலத்திலே ஆண்டவர் படைத்த அந்த நாட்களிலே இந்த அன்பு தொலைந்து போன ஒரு அன்பா இருக்கு. சகோதரருக்கிடையே அந்த உண்மையான அன்பு இல்லை. சரி, ஆண்டவர் என்னுடைய காணிக்கை நிராகரித்து விட்டா பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்பேன், ஆண்டவரை ஏன் என்னுடைய காணிக்கை நீங்க அக்செப்ட் பண்ணலப்பா, எனக்கு சொல்லுங்க, அப்ப நான் அடுத்த முறை நான் உங்களுக்கு நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு காணிக்கை படைப்பேன்னு ஒருவேளை காயின் கேட்டிருக்கலாம்ல. அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பார், இதுதான் ரீசன்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை காயின் செய்யல. உடனே அவனுடைய அன்பு தணிந்து போகிறது. ஒரு கொலை வெறியாக மாறி தன்னுடைய சொந்த சகோதரனையே அவன் நினைச்சான் கொலை செய்கிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட அன்பை தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய அன்பிலே நாம் ஒருவருக்கொருவர், நம்முடைய குடும்பங்களிலே, மற்றொரு நம்முடைய அன்பை நாம் பிறருக்கு காண்பிப்போம். இன்னும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7லிருந்து 21 வசனங்களை நாம் வாசித்தோம்னு சொன்னா, நாம் தேவனிடத்தில் எப்படியெல்லாம் நாம் அன்பு கூற வேண்டும், அன்பு கூற முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருந்ததானால் மாத்திரமே நாம் மற்றொரு அன்பு செலுத்த முடியும். தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் உள்ள அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் மற்றொரு அன்பை செலுத்த முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்பிலே மாதிரியா இருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளே அன்போடு நாம் மற்றொரு பேசுவோம். கோபமாக அல்ல, கடினமாக அல்ல. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாக காணப்படுமே. ஆனால் நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழுவோம். அன்பிலே நாம் மாதிரியா இருக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்களே சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அன்பிலே மாதிரியா இருங்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு இந்த அன்பு எங்களிடத்துல இருக்கிறதா? என்னுடைய குடும்பங்களிலே இந்த அன்பு இருக்கிறதா? கணவன் மனைவிகளிடத்திலே இந்த அன்பு இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துகிறோமா? எங்களுடைய பெற்றோரிடத்துல நாங்கள் அன்பு செலுத்துகிறோமா? ஆண்டவரே, இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முதலாவது நாங்கள் உண்மை அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால், உண்மையில் நாங்கள் அன்பு கூர்ந்தோம் என்று சொன்னால், அந்த தெய்வீக அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் என்று சொன்னால், நாங்கள் மற்றொரு
மற்றவரிடத்திலும் நாங்கள் அன்பா இருக்க முடியும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. மற்றவரிடத்தில் அன்பா இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த அன்பிலே நாங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஒருவேளை ஐயோ நான் அன்பற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாரும் என்னிடத்துல அன்பு செலுத்துவதில்லை என்று சொல்லி அன்புக்காக ஏங்கி அலைகிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அப்பா நீங்க இடைப்படுங்கப்பா. நீங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க. நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன். உலக மனிதர்கள் அன்பற்ற நிலைமையில போனாலும் என்னுடைய அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாதென்று சொல்லி பிள்ளைகளை அனைத்து சேர்த்து கொண்டு உங்களுடைய அன்பின் கிருபை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே ஆண்டவரே அன்புக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அன்பை அவருடைய உள்ளத்திலே ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.